Hello student, 7th Max first midterm exams கான ஒரு important question paper பார்க்க போறோம். Very important questions. டோட்டலாக வந்து உங்களுக்கு 50 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் நடக்குது. 1.5 hours எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட புக் பேக்கில் இருக்கிற அந்த 1 மார்க் கொஷின் 10 1 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ உங்கள் புக்கில் ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் கொடுக்கக்கூடிய அந்த 1 மார்க் கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சரே உங்களுக்கு 10 கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இதில் இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க. அது போக உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க சூஸ் த கரெக்ட் ஆன்சர் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸ் வந்து 5 கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. 5 மார்க் கொஷின்ஸில் 1 மார்க் கொஷின்ஸ் 5 கொடுக்குறாங்க ஃபில் இன் த பிளாங்க்ஸில். ஸோ அது 11 to 15. அதுக்கடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து ஒரு 5 கொஷின்ஸ் கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ 20 மார்க்ஸ் அழகாக 7th பொறுத்த வரையும் உங்களுக்கு 50 மார்க்ஸில் ஈஸியாக பாஸ் ஆகணும் அப்படின்னா 20 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் படிச்சுக்கோங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் படிச்சுக்கோங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் படிச்சுக்கோங்க. இது எல்லாமே பார்த்தாவே அழகாக நம்ம 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், புரிஞ்சுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி 5 கொடுத்துருக்காங்க, 5 எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 10 மார்க்ஸ்க்கு அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் 2 மார்க்ஸ். வாட் நம்பர் ஷுட் பி ஆடட்? -17 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணாக்க நம்ம வந்து -19 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. வாட் வில் பி த சைன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 16 டைம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்? இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரையும் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கொடுத்துருக்க எல்லா சம்ஸும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ப்ளஸ் மைனஸை அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. த ப்ராடக்ட் ஆஃப் 2 integers -135. If one number is -15, find the other number. அதாவது 2 நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 135 வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு நம்பரை கொடுத்துட்டாங்க. ஸோ அதர் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம்? 135 -15 டிவைட் பண்ணோன்னா நமக்கு அதர் இன்டிஜர்ஸ் கிடைச்சிரும். 24th சம் பாருங்க. பேரலோகிராம் கொடுத்துட்டு அதோட ஏரியாவும் பெரிமீட்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஏரியா பெரிமீட்டர் இதோட ஃபார்முலா, பேரலோகிராமோட ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு சம்மே தெரியாதுன்னா ஃபார்முலா எழுதுனாவே உங்களுக்கு ஒரு ½ மார்க் கொடுத்துருவாங்க. 25th கொஸ்டின், ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் ராம்பஸ். ராம்பஸ் ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதோட பேஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க. 26th வந்து ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் கேட்டிருக்காங்க. அதோட பேரலல் சைடு கொடுத்துட்டாங்க 24 cm 20 cm சொல்லிட்டு. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் தென் 15 cm கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 27th பார்த்தீங்கன்னா எதெல்லாம் லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து தெரிஞ்ச சம்ஸை நீங்கள் ஈஸியாக இருக்க சம்ஸை அட்டன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி 5 கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 சம் கொடுத்துட்டு எனி 5 அட்டன் பண்ணணும். 28th சம் பாருங்கள். ஃபைண்ட் 5 pairs ஆஃப் இன்டிஜர்ஸ் தட்ஸ் add up to 2. அடுத்தது ஃபைண்ட் த ப்ராடக்ட். அடுத்தது சித்ரா ஹேஸ் ₹150. ஷி வாண்டட் டு பை அ பேக் விச் காஸ்ட் ₹225. ஹவு மச் மணி டஸ் ஷி நீட்ஸ் டு பாரோ ஃப்ரம் ஹர் ஃப்ரெண்ட்? ஸோ இந்த ப்ராப்ளம் வெரி இம்பார்ட்டன்ட். 30th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். 29ம் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வேறு நம்பர்ஸ் கொடுத்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பியோட வேல்யூ கியூவோட வேல்யூ கொடுத்துட்டு P - Q டிவைடட் பை P + Q கேட்டிருக்காங்க. இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் சம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பேரலோகிராம் கேட்டிருக்காங்க. அதோட ஏரியா பேஸ் வந்து 368 ஸ்கொயர் சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. பேஸ் வந்து 23 ஸ்கொயர் சென்டிமீட்டர், ஏரியா 368 ஸ்கொயர் சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? பேரலோகிராமோட ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஹைட் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் கொடுத்துட்டு அதோட லென்த்தும் கொடுத்துட்டு அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. த ஏரியா ஆஃப் த ராம்பஸ் 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர். டயக்னல்ஸ் 1 டயக்னல் வந்து 8 cm. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த அதர் டயக்னல். ஸோ 2 டயக்னலில் ஒரு டயக்னலில் கொடுத்துட்டு இன்னொரு டயக்னலில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபார்முலாஸ் நல்லா ப்ராக்டிஸாக இருந்தீங்கன்னா ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். 15 மார்க்ஸும் அழகாக ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். உங்களுக்கு 35 36 2 சம் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு சம் நீங்கள் சால்வ் பண்ணாவே போதும். கிவன் தட் ஏபி இஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஏபின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதோட எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? அடுத்து 2 angles are in the ratio 3:2 if they are linear pair, find them. ஸோ அதோட லீனியர் பேர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தொடர்ச்சியாக 7th வீடியோஸ் வேறு என்ன அப்லோட் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 7th வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 7th பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.